இதுல உன்னுடைய ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி படிப்பு மட்டும்தான். மற்ற வேலையெல்லாம் பேரண்ட்ஸ் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, இதை அப்புறம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதை தவிர பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ஸ்கூலில் உனக்கு தேவையானது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம், நீ செய்யக்கூடிய கடமைகள் என்னன்னு சொல்லிக் கொடுக்குறோம். டீச்சர்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உனக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி என்ன செய்யணும், நான் சிஸ்டர் ரொம்ப உங்கள்கிட்ட ஆசைப்பட்டு எதிர்பார்க்கறது, இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சிஸ்டருடைய ரொம்ப ஆசை. அப்படி செய்வீங்களா? என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவீங்களா? இப்போ சொல்ல பார்க்கலாம். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா, நான் படிச்சு முடிச்சுட்டு எதுக்காவது ஒரு வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? எத்தனை பேருக்கு சிஸ்டருக்கு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு சிஸ்டர், எங்க அப்பா இவ்வளவு நாள இன்ஜினியரிங் தான் படிக்க சொன்னாரு, ஆனா என் மனசுல இந்த ஒரு ஆசை இருந்துச்சு அப்படிங்கிறவங்க சொல்லி பார்க்கலாம். என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லு, எழுது சொல்லு பார்க்கலாம். என்ன படிக்கணும்னு ஆசை? இப்போ +2 முடிச்சுட்டு நீ என்ன படிக்க போற? ஐடி ஃபீல்டுக்கு போற. வெரி குட், சூப்பர், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் இட். நெக்ஸ்ட் நீ என்ன படிக்க போற? பைலட். வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் இட். படி, நீ சொல்லுமா, நீ படிச்சு என்ன போக போற? இன்ஜினியரிங். வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ நீ இவ்வளோ படிக்கணும், என்ஜினியரிங் ஆகணும், அக்ரி போகணும், பைலட் ஆகணும் அப்படின்னா படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும். அப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ நல்லா படிக்கணும். இந்த புக்கை நீ ரீட் பண்ணி பாரு, அப்போ உனக்கு கிளியராக உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாமா? வெரி வெரி யூஸ்ஃபுல்.